ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம கோல்டு அதுக்கப்புறம் வந்து சில்வர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து எப்படி இருக்குது, இப்போ கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் ரைஸ் ஆனதுக்கு வந்து ரீசன் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் வந்து நம்ம என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ காப்பரை வந்து நியர்லி ஒரு 42% வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்லேயே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது இது பெர்ஃபார்ம் ஆனவொடனே சில பேர் நீங்கள் கேட்டது இப்போ காப்பர்லேயே வந்து நமக்கு வந்து ETF இருக்கான்னு சொல்லி, ஏன்னா நான் கோல்டன் சில்வர் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட அந்தளவுக்கு ஃபண்ட் இல்லைன்னா ஒரு SIP மெத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கோல்டு பீஸ் அதுக்கப்புறம் வந்து சில்வர் பீஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு பூம் ஆகும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பருக்கு வந்து டிமாண்ட் எங்கிருந்து ரைஸ் ஆகுது, இப்போது காப்பரோட சப்ளை பண்ணுற டாப் கண்ட்ரிஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து காப்பர் வந்து ஏன் பூம் ஆகுது, ஏன்னா இப்போ கோல்டு அண்ட் சில்வர் பூம் ஆனதுக்கு ரீசன்ஸ் இருக்குது, அது மாதிரி காப்பர் பூம் ஆகிறதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து இப்போ நீங்கள் கேட்டது காப்பரில் ETF இந்தியாவிலேருந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, பார்க்கலாம். ஃபைனல் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எது வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காப்பருக்கு டிமாண்ட் எங்கிருந்து வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகுது. இது வந்து நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கண்ட்ரி வைஸாக எங்கிருந்து வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. செகண்ட் ஒன் வந்து நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி வைஸாக. இப்போ கண்ட்ரி வைஸாக பார்க்கும்போது சைனா அரௌண்ட் ஒரு 59% வந்து காப்பரோட டிமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து நியர்லி 6%, ஜெர்மனி 4%, ஜப்பான் 3%, சவுத் கொரியா வந்து 2%, ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 26% வந்து அந்த டிமாண்ட் ஒரு கண்ட்ரி வைஸாக வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி வைஸாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி வைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ காப்பர் ஒரு 43% வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் எக்யூப்மெண்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து காப்பர் அரௌண்ட் ஒரு 43% வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு 20%, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து 20%, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து 10%, அதுக்கப்புறம் வந்து மிஷினரியில் பார்க்கும்போது நேர்லி வந்து ஒரு 7% வந்து காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரு 1.5-2 இயர்ஸில் பார்க்கும்போது காப்பரோட டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போது அந்த டிமாண்ட் அதிகமான ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி. ஏன்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து சில ஸ்டேட்ஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில ஸ்டேட்ஸில் வந்து 15 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணுறாங்க. அப்போது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓவராலாக இந்தியா பார்க்கும்போது அவங்க க்ரீன் எனர்ஜி அந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து க்ரீன் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து காப்பர் ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு க்ரீன் எனர்ஜி வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ஏன்னு சொல்லி, ஏன்னா இப்போ ப்ரீவியஸாக வந்து நீங்கள் ஒரு கார் பை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து IECயோட கான்வென்ஷன் வரும். அதில் வந்து அரௌண்ட் ஒரு 48 pounds ஆஃப் காப்பர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இப்போது ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 88 pound வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போது கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது பேட்டரி வெஹிக்கிள், இப்போ நீங்கள் பைக்கும் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து கார். இப்போ கார் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து டபுள். ஏன்னா முன்னாடி பார்க்கும்போது 88, இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ ஒரு வெஹிக்கிளுக்கு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 183 pound கிட்ட வந்து நம்ம வந்து காப்பர் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து விண்மில், ஏன்னா இப்போ விண்மில்லையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 53% வந்து நம்ம வந்து கேபிள் அதுக்கு வயர்ஸில் வந்து நம்ம வந்து காப்பர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 24%, டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 4%, அதுக்கப்புறம் வந்து டியூப்ரீன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 19% வந்து நம்ம காப்பர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் இப்போ வந்து காப்பரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து காப்பர் அதிகமாக வந்து மைன் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து சிலி. இப்போ இது இவங்க வந்து என்ன பண்ணால் 5000 மில்லியன் டன்ஸ் கிட்ட வந்து இதில் வந்து காப்பர் இவங்க வந்து மைன் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பெரு. இதில் வந்து ஃபோர்த் பார்த்தீங்கன்னா சைனா வந்து அரௌண்ட் 1.7 மில்லியன் டன்ஸ் வந்து இவங்க மைன் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா USA வந்து 1.1 மில்லியன் டன்ஸ் கிட்ட வந்து இவங்க மைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பர் ப்ரைஸ் ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு வந்து என்னென்ன ரீசன் சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்தோம் இந்த க்ரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அதுமாதிரி ரினியூபிள் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், இதுதான் வந்து மெயின் ரீசன் காப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்க்கும்போது நம்மளுக்கு காப்பர் மைனிங்கில் வந்து அப்ரூவல் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். பட் இப்போது வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு அந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கே வந்து டிலே ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ரைஸஸ் வந்து ஷூட் அப் ஆகுது. தேர்ட் ஒன் பார்க்கும்போது எனர்ஜி டிரான்ஸ்மிஷன். ஏன்னா இப்போ நம்ம விண்மில்ஸ்லாம் பார்த்துருந்தோம், அதில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து காப்பர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அது வந்து தேர்ட் ரீசன். இப்போ ஃபோர்த் ஒன்று பார்க்கும்போது இப்போ மற்ற கண்ட்ரீஸில் வந்து நம்மளுக்கு காப்பரில் இருக்க அந்த டிமாண்ட் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு அந்த மைனிங்க்கும் சப்ளை இருந்தால் கூட இவங்க வந்து டிமாண்டை தான் வந்து புஷ் பண்ணுறதால தான் இது வந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது நம்மளோட டாலர்ஸ் இன்ஃப்ளேஷன். ஏன்னா இப்போது நீங்களே பார்த்துருக்கலாம், நம்மளோட ஐஎன்ஆர் வந்து அரௌண்ட் 91 rupees வரையும் நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது சின்ன ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போ இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் வந்து டாலர் வீக்னஸ், இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் நம்மளுக்கு வந்து காப்பரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஹை டிமாண்ட், அதுக்கப்புறம் வந்து சப்ளை ஈக்குவல் டு ஹை ப்ரைஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஹை டிமாண்ட் ஒரு காப்பர் வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து காப்பர் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் சப்ளை பார்க்கும்போது வெறும் 10% தான் வந்து சப்ளை அப்படின்னா இதுக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டில் நம்மளுக்கு வந்து டிமாண்டோட இதுதான் வந்து ஹையராக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ரைஸஸ் வந்து ஷூட் அப் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்டது இப்போ காப்பர் இதில் வந்து நம்ம இடிஎஃப்ல இந்தியாவில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போ கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கோல்டு பீஸ் அதுக்கப்புறம் வந்து சில்வர் பீஸ் இருக்குது. பட் இது வந்து நம்ம காப்பரில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃப்ரம் இந்தியா கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் கான்ட்ராக்டாக தான் இது ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எம்சிஎக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து காப்பர் ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி அரௌண்ட் ஒரு 1.5 ஒரு 2 lakhs கிட்ட வந்து தேவைப்படும் ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போது இது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்தியாவிலேருந்து இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது காப்பர் பேஸ் பண்ணிவிட்டு கம்பெனிஸ் இருக்குல்ல, இப்போ ஹிந்துஸ்தான் காப்பர், அதுக்கப்புறம் வந்து அந்த மெட்டல் செக்டாரில் இருக்கிற இப்போ வேதாந்தா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டாக் பிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எது நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் பையில் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுலேயும் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். பட் என்னென்னா ஒரு கால்குலேட்டாக வந்து ரிஸ்க் வச்சுக்கோங்க. சும்மா நான் வந்து ஒரு 10,000 இப்போ கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்லாம் நீங்கள் வந்து 10,000 20,000லாம் போடுவீங்க. பட் நீங்கள் ஸ்டாக் வைஸ் போகும்போது உங்களோட ரிஸ்க் என்னவோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக தெரிய வேண்டியது அது பையில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஹிந்துஸ்தான் கார்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது லாஸ்ட் ஒரு 2 to 3 days. அப்போ அந்த கரெக்ஷன் ஃபேஸ் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எது வரையும் வருதுன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து காப்பரோட சார்ட்டே வந்து அனலைஸ் பண்ணுறேன். இப்போது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து லைவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாக்கில் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மந்தில் வந்து 500 இல்லை 1000 இது மாதிரி வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ காப்பர் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 6 months வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. முன்னாடியே பார்த்துருந்தோம் அரௌண்ட் ஒரு 42% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து காப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் சினாரியோவில் வந்து காப்பர் என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது காப்பர் இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவல். இங்கே தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அரௌண்ட் 2004 வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மேஜராக ஒரு கிராஷ், திரும்பவும் வந்து அங்கே இந்த பூம் வந்து திரும்பி வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால். அப்போ ஒரு தரையும் ஒரு ஹை போகும்போதெல்லாம் காப்பர் பொறுத்த வரையும் ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த புல் பேக் கொடுத்தோம். அப்போ காப்பரோட நேச்சர் ஒரு தடவை நம்மளுக்கு வந்து ஹை பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் ஒரு ஃபால் வந்து கொடுக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக இங்கே பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹை ஆக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மேஜர் ஃபால், திரும்ப வந்து நமக்கு வந்து இது ஒரு ஹை மேஜர் ஃபால், திரும்ப வந்து இது ஒரு ஹை, அதுக்கப்புறம் வந்து மேஜர் ஒரு ஃபாலாக இருக்குது. இப்போ திரும்ப என்ன இருக்குன்னா திரும்ப வந்து ஒரு ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது காப்பரோட நேச்சர் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் ஒரு மேஜராக வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இல்லை வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ காப்பரில் வந்து ஒரு அட்வான்ஸ் பேட்டர்ன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த 2004 இது வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லி. அப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து 2020 பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு
ஒரு ஃபால் திரும்பி வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு ஹையில் வந்து போயிருக்கு. அப்போ இந்த ஹையும் போனதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகும் இதையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக வந்து எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ காப்பர் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போது சில்வர் நீங்கள் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக வந்து காப்பர் நெகட்டிவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஸ்டாக்ஸ்லாம். அப்போ அது ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு டார்கெட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வரும். ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவோம் ஒரு டெக்னிக்கல் டேர்மில் ப்ராஃபிட் புக்கிங். அப்போ திரும்பியும் ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சுட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகே, அது எப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறேன். அப்போது கரண்ட்டாக எங்கே ட்ரேட் ஆகுதுன்னா, எக்ஸாக்டாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டர்னோட டார்கெட்ஸ். அப்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் திரும்பி நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போகிறது சேஃப். இல்லை வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துலாம். இப்போ இது பூம் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு சார்ட்டில் வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவல். இப்போது இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஆக்டாக வந்து திரும்பியும் மார்க்கெட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இடம் கொடுத்துட்டு இது வந்து நம்ம டெக்னிக்கல் டேர்மில் வந்து டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். அப்போ டபுள் பாட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆன இடம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டாக இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா சப்போர்ட் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரூல்ஸ். அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ரேலி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போது இது வந்து ஒரு ரேலி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் வரும் இதையும் நம்ம ஃபைன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். சும்மா எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன். இப்போ இங்கே பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பீக் போயிட்டு ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்து. இப்போ அந்த ஃபாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து 0.618 எக்ஸாக்டாக 0.618 வந்து ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் திரும்ப மார்க்கெட்னாச்சு இந்த இடத்துல சப்போர்ட் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ஃபிபனோக்கி டார்கெட் லெவல்ஸ் இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணும்போது அந்த அவுட்புட்டை நம்ம ஒரு ட்ரேடாக எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் என்ன, அப்போ ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சும்மா ஒரு பை செல்னு வாங்குறதுக்கு ஃபேக்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். அப்போ இங்கே பார்க்கும்போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு எங்கேருந்து டேர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.618 வந்து டேர்ன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே டேர்ன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 0.618 தான் வந்து எக்ஸாக்டாக டேர்ன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வேறு ஒரு இடத்துல அடுத்த இதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாலும் எக்ஸாக்டாக எங்கே டேர்ன் ஆயிருக்கு திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து 0.618. அப்போ ஒரு தடவையும் இதோட நேச்சர் என்னென்னா ஒரு தடவையும் நமக்கு வந்து 0.618 வந்து ஹிட் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து திரும்பியும் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்குது. அப்போது ப்ரீவியஸாக நம்ம வந்து இதோட நேச்சர் செக் பண்ணி பார்த்தோம். அப்போ ஒரு தடவையும் ஹை ஹிட் பண்ணும்போது தான் அங்கே வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக். அப்போது இப்போ கரண்ட் சினாரியோவில் வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது காப்பர் பொறுத்தவரையும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு பை பண்ண மாட்டோம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் பை பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே போயிட்டு நான் பை எடுக்க போகிறேன். ஏன்னா இப்போது காப்பர் பற்றி நம்மளுக்கு வந்து நிறைய நியூஸஸ் வந்து நமக்கு வந்து இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ். அப்போது நியூஸ் வந்து இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 2040 காப்பரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணும்போது அது நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூம் கொடுத்துருந்தது. ஓகே, அப்போது என்னோட இது இப்போது ஹையில் இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா இல்லைனா வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா இதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் இது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இல்லை நமக்கு அது கீழே வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போது எது வரையும் எங்கே வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து 0.618. அப்போது அதே இடம் தான் நமக்கு என்ன இருக்குது, ப்ரீவியஸாக வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆன இடம். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆகுதுன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து நம்ம என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நமக்கு வந்து வெயிட்டிங் டைம். இங்கே போய்ட்டு நம்ம பை பண்ண மாட்டோம் டாப்பில் போய்ட்டு. அப்போ ஒரு கரெக்ஷன் வரட்டும், கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு பையிங் போகிறது சேஃப். இல்லை இங்கே கரெக்ஷனே வராமல் நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் போக போகுதுனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போது இங்கே நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது வரையும் ஒரு டபுள் டாப், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிப் இவ்வளோ வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன காட்டுதான், இப்போது காப்பர் வந்து நமக்கு வந்து ஒரு பையிங்கில் இருக்குதுன்னு சொல்லி கிளியராக வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்கோம். அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எது வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிதா. இப்போ வந்து நம்ம ஒரு கரெக்டாக அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா இப்போ இங்கே வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டார்கெட், அதே டைம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் பார்த்துருந்தோம். இப்போ ஃபிப் யூஸ் பண்ணிங்கனாலும் எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபிப் லெவல்ஸ் காட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸும் இதுவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா. அப்போ இது வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் வந்து ஒரு 20% கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இது கால்ஸில் கிடையாது, ஜஸ்ட் இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வெயிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எனக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா இல்லைனா வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா, அப்புறம் இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தே ஆகும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா நான் இப்போ இந்த மேஜர் ஒரு ஃபால் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லை இங்கேயே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப அடுத்த ரேலி ஒரு நியூஸஸ் வந்து எப்படி பேக்கப் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். புரியுதா? அப்போ காப்பர் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் இது வந்து பையிங்கில் இருக்குது. அதனால் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போது இது வந்து நமக்கு பையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த காப்பர் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸும் பையில் தான் இருக்கும். அப்போ அது நான் முன்னாடி சொன்னேன். அப்போ காப்பர் ஸ்டாக்ஸில் எது வந்து பை ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி வேணால் நான் சும்மா எக்ஸாம்பிள் தரேன். ஏன்னா இப்போ காப்பர் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து இதே ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஹிந்துஸ்தான் காப்பரோட சார்ட். இப்போ செபி ரூல்ஸ் படி பார்க்கும்போது நம்ம கரண்ட் டேட்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு 3 months முன்னாடி இருக்கிற டேட்டா இங்கே வந்து நம்ம 3 months முன்னாடி இருக்கிற டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கனால இப்போ எப்படி வந்து நம்ம காப்பர் சார்ட் அனலைஸ் பண்ணுமோ சேம் அதே தான். ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு பெரிய பூம் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால், திரும்ப என்ன பண்ணியிருக்கு, திரும்பி ஒரு பூம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால். இப்போ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபிப் எப்படி யூஸ் பண்ண தெரியும்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இப்போ கரண்ட் சினாலில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கோங்க. திரும்பி என்ன ஆகும், ஒரு பூம் கொடுத்துட்டு திரும்பி கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எஸ்ஐபி மெத்தடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பெருசாக நம்ம இந்த 10,000 20,000லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 2,000 3,000 வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணினா வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு காப்பர் பெர்ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக காப்பர் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸும் பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது காப்பரில் ஃப்ரம் இந்தியா நம்ம வந்து ETF பண்ண முடியாது, பட் காப்பர் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி மெத்தட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காப்பர் ஏன் வந்து இப்போ இந்த இடத்துல ஹிட் பண்ணிவிட்டு ஒரு 4 days முன்னாடிலேருந்து ஏன் சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, முன்னாடி வந்து ஏன் பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.